திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் காங்கிரஸை விரும்பலை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெருசாக டெவலப் ஆகலை. ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு நிறையா வாங்கிக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 10 சீட்டு குறைக்க முடியல, அதை வாங்கிக்கிறாங்க. பட் கட்சி டெவலப் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திமுக தனியாக போராடிட்டு இந்த முறை விஜய்கிட்ட வேறு ஆட்கள் யாருமே இல்லை. ஸோ அதனால் காங்கிரஸ் போனால் கண்டிப்பாக அவர் எடுத்துக்குவார். இப்படி 117 காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணால் இப்போ நாங்கள் அடித்து விரட்டப்படுவார்கள். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. என்ன காரணம்னா, விஜய் இந்த முறை தன்னை சிஎம் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னோட கட்சியை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக வரவர். திமுக அளவுக்கு 25 கொடுக்குதுன்னா ஒரு 40 சீட்டு கொடுப்பார், இல்லையா 50 சீட்டு கொடுப்பார். நீங்கள் அதுக்கு மேலே 117 அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் காங்கிரஸில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இன்னொரு ஆள் அனுப்பி பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ ஆயிடுச்சா? காங்கிரஸால் பாதிக்கப்பட்டு பொழுதுனைக்கும் உட்காந்துருக்கு. காங்கிரஸ் ராகுல் காந்தி எட்டி கூட பார்க்க மாட்டாரு. விஜயை கூப்பிட்டு பேசுகிறவர் 41 பேர் செத்ததுக்கு விஜய்கிட்ட பேசுகிறவர் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஸ்டாலின்கிட்ட எத்தனை முறை பேசியிருப்பார் ராகுல் காந்தி. சீட்டுங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உடனே கமிட்டி ஆள் அனுப்புறீங்க. திமுக சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா விஜய் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறீங்க. அப்போ என்ன நியாயம் அது? என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம்? போன வாரம் 4 நாளைக்கு முன்னாடி திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருது ஒரு கூட்டம், ஒரு 5 பேர் வரீங்க. திடீர்னு இன்றைக்கி ஒரு வாரத்திற்குள்ளரே ஒரு அடுத்த டெவலப்மெண்ட்டாக தாவேக்கால போய் பனையூரில் விஜய் வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க, ஆஃபீஸில் போய் பார்க்குறீங்க. ஒரு என்ன நீங்கள் காங்கிரஸ் நீங்கள் மிரட்டி பார்க்குறது தானே அது? நீங்கள் சரியா இல்லைன்னா நாங்கள் அங்கே போய்டுவோம் பார்த்துக்கங்கன்னு சொல்கிறது தானே. விஜய்க்கு வேறு யாரும் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. வேறு யார் இருக்கா? ஒரே ஒரு விஷயம், டிடிவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் என்ன சொல்கிறாங்க, அடுத்த வாரத்தில் அமித்ஷா வர போகிறாங்க, எல்லாத்தையும் கூட்டு வைக்கணும். ஓபிஎஸ் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தார், அவரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி, ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிர்வாகி திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், விஜய் நான் சந்தித்து சில மணி நேரங்கள் நான் ஆலோசித்தோம், அரசியல் குறித்து பேசினோம், டீட்டெயில்டெல்லாம் சொல்ல முடியாது, வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பிரஸுக்கு. ஒரு காங்கிரசினுடைய ஒரு தலைவர் விஜயை சந்தித்து பேசுகிறார் என்றால் இது நிச்சயமாக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணியிலும்? இந்த காங்கிரஸுக்கு சம்மந்தமாக ஏற்கனவே திமுகவோட பார்த்தாங்களே, அறிவாலயத்தில் ஒரு டீம் பார்த்துச்சு. ஒரு 5 நபர் கமிட்டி பார்த்தாங்க. கூட்டணி சம்மந்தமாக பேசுனாங்கன்னா அது ஏற்கனவே சொன்னோம். சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல சிஎம். காரணம் என்னென்னா, ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கிறீங்க கட்சியில் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது என்ன காரணம்னா, விஜய்க்கு போகிறோங்கிற மாதிரியே அந்த எம்பி ஜோதிமணி இதை சொன்னதெல்லாம் திமுக ரசிக்கலைல்ல. அவங்க அதில் ஒரு கோபத்தில் இருந்தாங்க. எதாக இருந்தாலும் நான் ராகுல்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டார். யார்? திரு ஸ்டாலின். நடந்தது ஆமாம், ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க, அவங்க பேசினாங்க. கூட்டணிக்கு பேசுகிறதுக்கு டைம் இப்போ கிடையாதுங்க, மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா அது வெள்ளம் ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சிஎம் பார்த்து இதுதான் டைம் அது. இப்போ நீங்கள் இது ஒரு விமர்சனமாக வரும்ல, இது தெரிய வேணாமா காங்கிரஸில்? ஸோ யார் வந்துட்டா என்ன பரவாயில்ல, போயிட்டு 2 நாள் கழிச்சு இன்னும் கூட வந்திருக்கலாம். பட்டு ஏற்கனவே காங்கிரஸ் விஷயத்தில் திமுக ஒரு பெரிய லெவலில் ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க. காரணம்னா காங்கிரஸுடைய நடவடிக்கைகள், குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள், அவங்களுடைய பேச்சு, தோரணை, அதெல்லாம் திமுகவுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படி தான் சொல்லணும் நம்ம. அதனால தான் அது சிஎம் அவரை பார்க்குறப்ப கூட ஒரு சிஎம் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அவர் சரி பார்த்துக்கலாங்க, டைம் இருக்குது. 2வது நான் இது சம்மந்தமாக நான் ராகுல்கிட்ட பேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ணி அனுப்பிட்டார். இதான் நடந்த விஷயம்னு வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கி விஜயை போய் பார்த்தது பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் ஸ்ட்ராட்டஜி டீமில் இருக்கார். அவர் சுனில் இருக்கார்ல, சுனில்லாம் இங்கே ஏற்கனவே ஒர்க் பண்ணாங்க. அவர் சுனில்லாம் இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி டீமில் அவர் இருக்கார். பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போய் பார்த்துருக்காரு. இதை தான் திமுகவை மிரட்டி பார்க்குற வேலை தானே. இது என்னென்னா, எங்களை சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு நிறையா சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். பட் காங்கிரஸுக்கு குறையுமே ஒழிய
கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 25ல் சொல்றேன் நான். 2வதுங்க ஒரு விஷயம். திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் காங்கிரஸை விரும்பல. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பெருசா டெவலப் ஆகல. ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு நிறையா வாங்கிக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 10 சீட்டு குறைக்க முடியல. அதை வாங்கிக்கிறாங்க. பட் கட்சியை டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு டெவலப் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இஷ்யூ பேஸ்டு கூட காங்கிரஸ் வந்து திமுகவோட வர்றதில்லை. நீங்கள் பிஜேபிக்கு எதிர்ப்பு நிலையில் பார்த்தீங்கன்னா திமுக தனியாக போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸில் ஒருத்தர் கருத்து தெரிவிக்கலைங்க. திருப்பரங்குன்ற விஷயம் திமுக தனியாக போராடிட்டு இருக்கு முழுக்க முழுக்க விஷயங்கள்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு குறிப்பாக எம்பிக்கெல்லாம் கடுமையான அதிருப்தி. எப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போகுது, ஒரு மத்திய அமைச்சரோ ஒரு எந்த சூழ்நிலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசணும். நம்ம 15 வருஷம் ஆயிடுச்சு. பெருசாக திருப்பி காங்கிரஸ் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் திமுக கொஞ்சம் அமைதியாக இருக்கு. பட் இது வந்து காங்கிரஸில் உள்ள நிர்வாகிகளுக்கு இது இனிமேல் வந்து சட்டமன்ற தேர்தல் தானே, திமுக தானே நம்மள்ட்ட இறங்கி வரணும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் தான் விஜய் இன்னொரு ஆப்ஷன் இருக்கே நம்மளுக்கு, விஜய்னு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு பேச்சு. திமுக ரைட்டு போகிறதுனா போங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்துருச்சு திமுக. இஷ்டனா வாங்க, இல்லையா போயிட்டே இருங்க, நஷ்டங்கிறது எங்களுக்கு கிடையாது. அப்படி நஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் சமாளிக்கக்கூடிய மனநிலையில் நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரு மனநிலைக்கும். அதனால தான் ஸ்ட்ராட்டஜி டீம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ராகுல் அதாவது டே டு டே அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு டீம். அதில் உள்ள ஒரு தான் பிரவீன் சக்கரவர்த்தி. சாதாரண ஆள் கிடையாது. யாரோ ஒருத்தர் போனார் பார்த்தார்லாம் இல்லை. எனக்கு தெரிந்து மேலிடத்தின் ஒரு அனுமதி இல்லாமல் அவர் போயிருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்விட்டு போட்டார். என்ன போட்டாருன்னா, எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஆட்களை கூட்டுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் தாவேக்கால மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வழி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய புகழ்ந்து விஜய் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னைக்கு போயிருக்காரு, அவர் போய் பார்த்து பேசியிருக்காரு. கண்டிப்பாக கிட்டத்தட்ட கூட்டணிக்கான விஷயமா தான் பேசியிருப்பாங்க. அவர் வேணா மறைக்கிறாரு. என்ன, அவர் கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலே அவர் வந்து மயிலாடுதுறைக்கு ட்ரை பண்ணார், அந்த பிரவீன் சக்கரவர்த்தி. நீங்கள் அப்படின்லாம் பார்த்தி நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. அவங்க டெல்லியில் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 390 நாள் அங்கே தான் இருப்பாங்க. ஒரு 10 நாள் தான் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. தமிழர்கள்னு ஒரு பேரில் சீட்டு வாங்கிக்குவாங்க. நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க, நம்மளுக்கு நிறைய பேர் இருக்கும், புரியுதுங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூர்லாம் ஃபஸ்ட் டைம் வர்றப்போ யாருக்குமே புரியல. மாணிக் தாக்கூரா, அப்படி ஒரு பேரா, தமிழ்நாடா அவர் அப்படின்லாம் பார்த்தவங்களாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவரும் இந்த முறை மயிலாடுதுறைக்கு ட்ரை பண்ணார், யார், பிரவீன் சக்கரவர்த்தி. பட் என்னமோ லோக்கல் பாலிடிக்ஸில் அவர் கிடைக்காம போயிடுச்சு. சுதா கிடைச்சுன்னு அவங்க தான் எம்பி ஆயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். பட் அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி சாதாரணமாக போயிருக்க முடியாது. அவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபாலுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம், கேசி வேணுகோபாலுக்கு விஜயோட கூட்டணி வைக்கணுங்கிறதுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு சார். இப்போ டெல்லியோட ஆசையில தான் இவர் வந்து விஜய் சந்திச்சிருக்கிறாரு. அவங்க நாலேஜ் இல்லாம சந்திச்சிருக்க மாட்டாருன்ற ஒரு விஷயம் சொல்றீங்க. இன்னொரு தகவலும் கூடுதலா வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் 117 117 நிப்போம், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அளவுக்கு பேசினதாகலாம் சொல்லப்படுதே சார். இப்ப இங்க திமுக போனா 20-25 சீட்டு தருவாங்க, ஆனா அங்க பாத்தீங்களா 117 117 அப்படின்ற அளவுக்கு வந்து பேசுறாங்க. தேவைக்கெல்லாம் 200 கூட கொடுக்கலாம் கேம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா காங்கிரஸ்ல வந்து தொண்டர்கள் தான் இல்லை, தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 200 தொகுதியிலும் கேண்டிடேட் இருக்கு ரெடி, வேலை பார்க்கறதுக்கு தான் இங்கே காங்கிரஸ்ல ஆள் கிடையாதுன்னு வச்சுங்களேன். அதனால 200 தொகுதி கூட கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் ஊருக்கு ஒரு ஆள் இருக்காங்களே, அவங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன. அதனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சீட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க, அதெல்லாம் மாற்றல. விஜய் எந்த அளவுக்கு, ஏன்னா விஜய்க்கு வந்து வேற யாரும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. வேற யார் இருக்கா? ஒரே ஒரு விஷயம், டிடிவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுவும் என்ன சொல்றாங்க, அடுத்த வாரத்தில் அமித்ஷா வர போறாரு,
ஸோ எல்லாத்தையும் கூட்டு ஏன்னா ஓபிஎஸ் ஒரு மாரி பேசிட்டு இருந்தாரு. அவரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் டக்குன்னு தனி கட்சியா? நானா? நானா சொன்னேன் அப்படிங்கிறாரு இன்னைக்கு. சொன்னதே அவர் தான் சொன்னாரு. அதிமுக தொண்டர் மீட்பு குழுங்கிறத வந்து கழகம்னு மாத்த போறேன்னு சொன்னதே அவங்க தரப்பு. திடீர்னு நானா சொன்னேன்? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப அவர் சரண்டர்ன்னு வச்சுக்கங்களேன். அவருக்கு தேவை 2 சீட்டுங்க. அவருக்கு ஒரு சீட்டு, அவர் பையனுக்கு சீட்டு கேட்பாரு. அது அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தா வைத்திலிங்கத்துக்கு வாங்கி குடுப்பாரு. இல்லன்னா வாய்ப்பு இல்ல. இதுதான் ம். சூழ்நிலைன்னு வச்சுக்கங்களேன். அதனால இந்த முறை வந்து விஜய்கிட்ட வேற ஆட்கள் யாருமே இல்ல. ஸோ அதனால காங்கிரஸ் போனா கண்டிப்பா அவர் எடுத்துக்குவாரு. இப்படி 117, 117ன்னு காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணா, அப்ப நாங்க அடித்து விரட்டப்படுவார்கள். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. என்ன காரணம்னா, விஜய் இந்த முறை தன்னை சிஎம் ஆக்கணும் அப்படிங்கிறதுனால, தன்னோட கட்சிய டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக வரவரு, கா திமுக அளவுக்கு 25 குடுக்குதுன்னா, ஒரு 40 சீட் குடுப்பாரு. இல்ல 50 சீட் குடுப்பாரு. நீங்க அதுக்கு மேல 117, 117 அப்படின்லாம் சொல்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் காங்கிரஸ்ல ஒண்ணுமே இல்லாம போயிடும். இல்ல சார், ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. தாவேகாவுக்கு 234 சீட்ஸ் போடுற கேண்டிடேட் போட கூட ஆள் இல்லன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, நம்ம கடந்த கண்டிப்பா. சட்டமன்ற தேர்தல்லாம் பார்க்கும்பொழுது, கமலஹாசன் ஒரு நல்ல உதாரணமா எடுக்கலாம். 2021ல அவர் வந்து அவருக்குமே பெருசா கேண்டிடேட் இல்ல. கூட்டணி கட்சியில ஐஜேகேக்கும், சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சிக்கும், தேமுதிகவுக்கும் பிரிச்சு குடுத்தாரு. மக்கள் கட்சி பெருந்தன்மையா 10 சீட்ட திருப்பி குடுத்தாங்க மக்கள் நீதி மையத்துக்கு. எங்களுக்கு கேண்டிடேட் போட கூட ஆள் விஜய் இல்ல. விஜய் வந்து எம்ஜிஆரா நெனச்சிட்டு இருக்கிறாரு. சாதாரண ஒரு தொண்டனை கூட நிறுத்தி ஜெயிச்சிரணும்னு நம்பிக்கையில இருக்காரு. நீங்க இப்படி பேசுறீங்க. கேண்டிடேட் ம். இல்ல, கேண்டிடேட் இல்லங்கிறீங்க. அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா அவருக்கு? இல்ல சொல்றேன் நானு. அதனால அவரு பெரிய லெவல்ல நெனச்சிட்டு இருக்காருங்க. தாவேகா வந்து எங்க போய் நிக்க போகுது, நாங்க எங்க பண்ண போறோங்கிற மாரி பெருசா பேசிட்டு இருக்காரு. ம். அதனால நீங்க தாராளமா காங்கிரஸ் இந்த விஷயத்துல திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்லாம் வெரி ஹேப்பி. பிரவீன் சக்கரவர்த்திக்கு அந்த ஃபோட்டோக்கு எல்லாம் ஒரு பெரிய கும்பிடு போடுவாங்க. ஏன்னு வச்சுக்கங்களேன், கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா நல்லதுங்க. இப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இந்த என்னது என்ன லக்கேஜ்? எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எக்ஸ்ட்ரா தேவையில்ல. லக்கேஜ். எது? சீட்ஸ் காங்கிரஸ் பகிர்வுல மத்த கட்சிகளுக்கு கூட குடுக்கலாம். ஈஸியா குடுக்கலாம். இன்னும் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, பிஜேபியுடைய கோவம் குறையும். அத நல்லா பார்த்துங்க நீங்க. பிஜேபியோட கோவம் குறையும். ஓ! இந்த அளவுக்கு காங்கிரஸால பாதிக்கப்பட்டு பொழுதன்னைக்கும் உட்கார்ந்திருக்கு. காங்கிரஸ் ராகுல் காந்தி எட்டி கூட பார்க்க மாட்றாரு. விஜய கூப்பிட்டு பேசுறவரு 41 பேர் செத்ததுக்கு விஜய்ட்ட பேசுறவரு எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில ஸ்டாலின்ட்ட எத்தன முறை பேசியிருப்பாரு ராகுல் காந்தி. ம். மேஜர் பார்ட்னர்ங்கிறீங்க. நீங்க அடுத்த பிரதமர்ன்னு சொன்னது இவர் தான் ஃபர்ஸ்ட் டைமா சொன்னாரு. அப்படிப்பட்டவர்ட்ட சார் நீங்க எப்படி வருவாரு சார். இருக்கணும்? தேர்தல் நெருங்கும்போது நிச்சயமா வருவாரு. ஒரு ஸ்மூத் இல்லையே! நீங்க அததான் சொன்னேனே நானு. நீங்க உண்மையிலேயே நீங்க வந்து இந்த 41 பேர் இறந்த விஷயத்துல காங்கிரஸ், திமுகவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் விஜய்ன்னு சொல்லியிருக்கணும். நீங்க வந்து ஒரு தலைவர் வந்து பார்த்துட்டு நீங்க பேசியிருக்கணும். நீங்க பேசியிருக்கணும். பிஜேபி டீம் வந்துட்டு போதுங்க கரூருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க நீங்க? யார் வந்தாங்க? பேருக்கு வந்துட்டு போறீங்களா? நீங்க வந்திருக்கணும். ராகுல் காந்தி வந்திருக்கணும். இது உங்களுக்கான கவர்மெண்ட் இது. எது? திமுக. நல்லது கெட்டதுக்கு பார்லிமெண்ட்ல உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்குது. இந்த எஸ்ஐஆர் விஷயமா இருக்கட்டும், சிஏஏவா இருக்கட்டும், சிஐஏயா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள்ல சொல்லுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான உங்களுக்கு பிஜேபிக்கு அவ்வளோ ஒரு ஆப்போசிட்டா உட்கார்ந்து ஒர்க் பண்ணுது உங்களோட சேர்ந்து. ஒரு இக்கட்டான நிலைமை, இக்கட்டான சூழ்நிலையில நீங்க வரணுமா? வர வேணாமா? ஒரு தலைவர்கள். அட்லீஸ்ட் பிரியங்கா காந்தியோ, நீங்க ராகுலோ வந்திருக்கணும். ம். வந்து பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும். இது மாரி விஷயங்கள்லாம் இப்பல தானங்க நீங்க வந்து கூட்டணி கட்சிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு போணும். ஒரு முக்கியமான டைம்ல தானங்க வந்துட்டு போணும். சீட்டுங்கிறதுக்கு மட்டும் நீங்க உடனே கமிட்டி ஆள் அனுப்புறீங்க. திமுக சரியா ரெஸ்பான்ஸ் இல்லன்னா, விஜய் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புறீங்க. அப்ப என்ன நியாயம் இது? நான் தான் சொல்றேனே 2ஆம் கட்ட தலைவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க திமுகல. அப்பா! காங்கிரஸ கழட்டி விட்டோம்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சுடான்னு நெனப்பாங்க. இப்ப நீங்க இந்த பிரச்சனைலாம் இல்லன்னா, இவங்க ஜோதிமணி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. நீ கரூருக்குள்ள உள்ளே என்ட்ரன்னு விடமாட்டாங்கல்லங்க. நீங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு நீ வரவே முடியாதுல்ல. காங்கிரஸ் எம்பிக்களுக்கு எல்லாத்துக்கும் இதே தானே நிலைமை.
கூட்டணி கட்சிங்கிறதுனால தானே இப்படியே ஸ்மூத்தா டீல் பண்ணிட்டு போறீங்க எல்லாத்தையும், எல்லா விஷயங்களையும் பார்க்குறீங்க. இல்லன்னு ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வேற மாரி தானே இருக்கு. திமுகவுடைய டீலிங்கே வேற மாரில இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? அதனால பிரவீன் சக்கரவர்த்தி போனது மேலிடத்துடைய உத்தரவின் அடிப்படையில் தான் போனதா நான் நினைக்கிறேன். அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் திமுகவை மிரட்டி பார்க்கணும்னு நினைச்சா அது நடக்காது. திமுக காங்கிரஸை கழட்டி விட தயாராகி விட்டது. அதுல தான் மாற்றமே கிடையாது. இப்போ நீங்க போங்க. இந்த சொல்லுங்க. செய்திய திமுக தலைமை எப்படி பார்க்கும்? ஒரு காங்கிரஸினுடைய அகில இந்திய புரொஃபஷனல் காங்கிரஸினுடைய ஒரு சேர்பெர்சனா இருக்கக்கூடியவர், இவர் விஜயோட அரசியல் பேசினேன்றாரு. அ அப்பட்டமா இப்படி ஓப்பனா சொல்றாரு. மிரட்டல் தான். திமுக அதான் சொல்றேன். திமுகவுக்கு அதான் சொல்றேன் ஹக்கீம். திமுகவுக்கு ஒரு மெசேஜ் என்னங்க இவ்வளோ பெரிய விஷயம். போன வாரம் 4 நாளைக்கு முன்னாடி திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருது ஒரு கூட்டம். ஒரு 5 பேர் வரீங்க. திடீர்னு இன்னைக்கு ஒரு 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 வாரத்திற்குள்ளரே ஒரு அடுத்த டெவலப்மெண்ட்டா தாவேக்கால போய் பனையூர்ல விஜய் வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க. ஆஃபீஸ்ல போய் பார்க்குறீங்க. இப்ப என்ன நீங்க காங்கிரஸ் வந்து நீங்க மிரட்டி பார்க்குறது தானே இது. நீங்க சரியா இல்லன்னா நாங்க அங்க போயிடுவோம் பார்த்துக்கங்கன்னு சொல்றது தானே. திமுக தான் தெளிவா இருக்கே. நீங்க தாராளமா போங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் ஹக்கீம், ஒருவேளை விஜய் பக்கம் காங்கிரஸ் போகணும்னு ஒரு முடிவு எடுத்தால், தமிழக காங்கிரஸ்ல 2ஆ உடையும். பழைய நிர்வாகிகள் வெளிய போவாங்க. ஓ! திமுகவுக்கு டிஎம்கேன்னு ஒரு டீம் இருக்காங்க. ம். ஆண்டாண்டு காலமா நெறைய விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இல்லாம காங்கிரஸும், திமுகவும் நெறைய விஷயங்கள்ல ஒண்ணா ஒருங்கிணைந்து போயிட்டு இருக்கு. சீட்டு வேணும், இன்னும் ஒரு 10 சீட்டு வேணும், 15 சீட்டுக்காக நீங்க கழட்டி விட்டுட்டு போனீங்கன்னா என்ன ஆக போகுதா? நீங்க ஆட்டோமேட்டிக்கா 117ல நீங்க வைங்க. 117ல காங்கிரஸும் விஜய் சேர்ந்து எத்தனை சீட் ஜெயிச்சிட முடியும்? ம். இங்க இருக்கிற 25 சீட்டு 25 சீட்டும் ஜெயிச்சிரும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. குடுக்குற சீட்டு 25 கடந்த முறை. இந்த முறை 20லே வைங்க. 20 சீட்டு எம்எல்ஏ உங்களுக்கு. நீங்க 117 நீங்க வாங்குனீங்கனாலும், எத்தனை பேர் ஜெயிக்க முடியும்? செல்வாக்குள்ள நல்ல தலைவர்கள சொல்லுங்க நீங்க காங்கிரஸ்ல. தாவேக்கால சொல்லுங்க. ம். இல்லையா கேம் ரொம்ப கம்மி இல்ல. அதனால இந்த விஷயம் வந்து திமுகவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா பார்க்குறேன் நானு. இது மத்த எல்லாத்துக்குமே ஒரு சங்கடங்க. நீங்க திமுகவுக்கு வந்து எவ்வளோ பெரிய சங்கடம் அந்த இலங்கை விஷயத்திலேருந்து. இலங்கை படுகொலையில, இனப்படுகொலையில காங்கிரஸ் செய்த துரோகத்தினால திமுகலேருந்து எல்லாத்துக்கும் இதில மாட்டிக்கிச்சுல்ல. கூட்டணி கட்சிங்கிறதுனால. திருமா வரைக்கும் சங்கடப்பட்டு தானே இருந்தாங்க. பதில் சொல்ல முடியாமயே இருந்துட்டு இருக்காங்க. இந்த வேல்முருகன்லாம் இன்ன வரைக்கும் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாரு. கடந்த இலங்கை இஷ்யூல நாடாளுமன்ற காங்கிரஸ் தேர்தல்லாம் அவரு ஏத்துக்கணும். காங்கிரஸ் நின்ற தொகுதிகள்ல அவர் பிரச்சாரம் பண்ணல. திட்டமிட்டே அவர் பண்ணல. இல்ல சொன்னாரு. அதான் சொல்றேன். எவ்வளோ பெரிய சங்கடத்தோட இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனால நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் நானு. ம். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திமுக வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கும். ம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ம். ஆமா. சார், இப்ப ஈசி எனக்கு என்னன்னா இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர் இன்டாக்ட்டா இந்த கூட்டணி இருக்கு. கூட்டணி அரவணைச்சுட்டு போகக்கூடிய தன்மை அவர்ட்ட இருக்கு அப்படின்னு தான் எல்லாராலும் சொல்லப்படுது. இப்போ அவர் எப்படியாவது காங்கிரஸ நம்ம திமுகக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் அவரும் விரும்புவாரு. அப்போ கூடுதலான ஒரு சீட்டு ஒரு 4, 5 சீட்டு கூட குடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, அத காரணமா வச்சு இப்ப விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக, அடுத்தடுத்த கட்சிகள்லாம் இப்ப கேட்கும் பொழுது கூடுதல் நெருக்கடி ஆகாதா திமுகவுக்கு? இல்ல அதுதான் நான் சொல்றேன். நீ காங்கிரஸ் இவ்ளோ வந்து ஒரு மெச்சூரிட்டியாவே நடந்துக்கல இந்த விஷயத்துலங்கிறேன். இன்னொரு ஆள அனுப்பி பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப ஆயிடுச்சா? வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சிருச்சா? நீங்க தான் வந்தீங்க. காங்கிரஸ் திமுக வந்து கூப்பிடல. இல்ல திமுக தரப்பு போய் இவங்க ராகுல பார்க்கல. நீங்க தான் ஒரு டீம் வந்தீங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சீங்க. அதுக்கான டைம் இருக்கட்டும் அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்காரு. திமுக தரப்புல சொல்றாங்க. ஒரு 4 நாள்ல நீங்க ஒரு முடிவு எடுக்கிறப்போ, திமுக என்ன எப்படி முடிவு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? கோச்சிக்காதீங்க வாங்கன்னு கூப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ம். இல்ல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பலமான கட்சியா இருக்குதா காங்கிரஸு? ஐய்யயோ! அவ்வளோதான் போனாங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 80, 70 தொகுதி போயிரும்ன்ற மாரி இருக்குதா என்ன? கிடையாது ஹக்கீம். ரொம்ப ஹேப்பியா நல்லா வேலை பார்ப்பாங்க. அவங்க அவங்க தொண்டர்கள வச்சு தான் இன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் திமுக வச்சு தான் ஜெயிச்சுட்டு இருக்கு. செலவும் அவங்க கட்சிக்கு செலவு பண்ணிட்டு போயிருவாங்க. சம்மந்தம் இல்லாம ஒரு 25 தொகுதிக்கு இவங்களும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க திமுக. ம். தேவையில்ல. அதனால என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்துல சிஎம் அப்படியே பேசாம அமைதியா இருப்பார். நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்கன்னு தான் இருப்பார்.
உடனே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. உடனே எடுத்த உடனே எடுத்து தூக்கி போட மாட்டாங்க. அதில ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஆனால் காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்தால், அதை கண்டிப்பா கண்டுக்காம ஒதுக்கிக்குவாங்கன்றேன் நான். ஓகே. நம்ம வேலைய பார்ப்போம்னு ஒரு முடிவுக்கு திமுக வந்துடும். என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அந்த ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த முறை மும்முனை போட்டியில காங்கிரஸ், தவேக, பாஜக, அதிமுக மட்டும் இல்ல திமுக கூட்டணி கட்சிகள். இதுதான் ஒரு சூழ்நிலையா இருக்கும். நாம் தமிழர் ஒரு பக்கம். அது கண்டிப்பா இருக்கும். நான் அதுக்கு நீங்க சொன்ன மாரி 4 கார்னர் ஃபைட். 4 முனை போட்டி. அதில ஒண்ணும் மாற்றம் இல்ல. வச்சு செய்ய போறாங்க. எல்லாம் சேர்ந்து தாவேக்காவையும், காங்கிரஸையும் இது 3 டீமும் சேர்ந்து அடிக்கும். ஒரு அடி அடிக்கும். அதில ஒண்ணும் மாற்றம் இல்ல. இத பார்க்க தான் போறோம். பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். காங்கிரஸில் ஒரு பிரிவு தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்ற தங்களுடைய விருப்பத்தை டெல்லி தலைமையிடம் கூறியதாகவும், அதனுடைய நீட்சியாகத்தான் விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற காங்கிரஸ் நிர்வாகி சந்தித்து அரசியல் பேசியதாக கூறியிருக்கிறார். எப்படி கூட்டணி கணக்குகள் மாறுகிறதா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பயத்தமைக்கு. நன்றி ஐயா. நன்றி.